இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, நான் எனக்கே தெரியாது. டக்குன்னு சொல்லி எனக்கு வந்து படையப்பா அப்படின்னு வந்தது. அது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சில டைம்ல அப்படி ஆகும். என்னுடைய படங்கள் வந்து நிறைய படங்கள் நான் தான் வந்து டைட்டில் வச்சிருப்பேன். டக்குன்னு தோணும். மீஷா, அண்ணாமலை, பாஷா, வீரா, முத்து இந்த மாரி எல்லாமே. படையப்பா சொன்ன உடனே ரவிக்குமார் ரொம்ப ஷாக். படையப்பா என்னங்க சார் கேள்விப்பட்டதே கிடையாது. அவ்வளோதான் சார் படையப்பா. எப்படி கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பட் என்னமோ பழைய எம்ஜிஆர் படத்துல 50ஸ்ல 40ஸ்ல வந்து அந்த சேனாதிபதி வந்து படையப்பா, மாரப்பா அப்படின்னு கூட வந்து நிற்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கே சார். சார் நல்லா சவுண்ட் நல்லா இருக்கு சார் வச்சிருங்க. அது ஓகே சார். பட் இந்த சொறி இப்படி ஏதாவது பேசுவாங்க சார். தப்பாக பேசுவாங்க. எப்படி பேசத்தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்பட்டேன் எப்படி சார்? அவங்களெல்லாம் கவலைப்படக்கூடாது. படையப்பா டைட்டில். சரி நான் ஏதாவது ஒண்ணு பிடிச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து தயானந்த சரஸ்வதி அடிக்கடி நான் மீட் பண்ணுவேன். அவர் மீட் பண்ணும்போது அப்படியே வந்து ஆன்மீக விஷயம்லாம் பேசி, அதுக்கப்புறம் நாட்டு படம் என்ன நடக்குதெல்லாம் பேசி, அதுக்கப்புறம் என்ன சப்மிட் பண்ணுறேன், என்ன படம் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னுடைய கதையை கேட்கறதுக்கு அவர் வந்து வாடிக்கை. என்ன படம் இந்த மாதிரி படையப்பா? படையப்பாவா? நல்லா இருக்கே.